கூலிக்காரன் படத்தில் டி ராஜேந்திர மியூசிக்கு. டி ராஜேந்திர அவர்கள் வந்து இந்த படத்தில் பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சரியான பாடம் ஒன்று போட்டிருந்தார். அதில் என்னுடைய நண்பர் செல்வராஜ் அவர்கள் வந்து சொன்னார், சார் டி ராஜேந்திர படம்லாம் அந்த காலத்தில் ரேப் பாடல் மாதிரி சார் அப்படின்னார். ஆமாம், இல்லை ரேப் மாதிரி இல்லை, அது வேக வேகமாக வேற இருக்கும், ரைமிங் டைமிங்காக இருக்கும். இந்த ரைமிங் டைமிங்கிறதே டி ராஜேந்திரருக்கு ஒரு கைவந்த கலை அவர்களுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு எப்படி போட்டிருந்தாருன்னா, சரியான பாட்டு. வச்சக்குறி தப்பாது இந்த புலி தோற்காது, எதை கண்டும் அஞ்சாது எதிரியை விடாது. வச்சக்குறி தப்பாது இந்த புலி தோற்காது, எதை கண்டும் அஞ்சாது எதிரியை விடாது. இதை அவர் பாடுறார், எஸ்பிபி சார் பாடுகிறார். வச்சக்குறி தப்பாது இந்த புலி தோக்காது, எதை கண்டும் அஞ்சாது எதிரியை விடாது, நாட்டியம் நாடவா போட்டியும் நாம் போடவா. எடே அதில் அந்த 2வது லைனில் அது எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் வந்து நின்று அப்படி ரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கண் அப்படின்னுவார். அதில் வந்து நான் தான் இங்கு வல்லவன் ஆனா ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு ஸ்மைல் இருக்கும். அதாவது இதை சொல்லலாம், தப்பு இல்லை. கலரை பற்றி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கருப்பாக இருந்தாலும் களையாக இருப்பாருன்னு சொல்கிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். சிரிச்சா அவ்வளவு அழகு. அந்த அழகு, அந்த கம்பீரம் இன்ன வரைக்கும் நான் இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பெருசாக பார்த்ததில்லை. அதுக்கு அவர் மட்டுமே உருத்தானவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சாங்கே வந்து அவர் பார்க்குறப்ப அவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கதை அப்படின்னு பார்க்கும்போது இது கமர்ஷியல் கதை. ராதா ரவி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு,